கேட்டி இம்பட்டு பேரும் சொல்லுதோ நீ என்ன கல்ல முழுங்கினவ மாதிரி வாயை முடிக்கிட்டு இருக்க? ஐயோ, என்னுடைய இடத்துல இருந்து யாராவது யோசிக்கிறீங்களா? நான் என்ன தனி மனுஷியா? எனக்கு அடுத்த 3 பேரு கல்யாணத்துக்கு நிக்கிறாளுங்க. இப்ப இவரு கூட நான் ஓடி போனா அம்மைய போல நானும் ஓடி போயிட்டேன்னு இந்த ஊரு பேசாதா? இவளுங்களோட வாழ்க்கை நாசமா போயிடாதா? சொல்லுங்க. எங்க அண்ணிய பத்தி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுன பல்ல உடைச்சிருவேன். நீ என்ன ஊரு பேரு தெரியாத ஆளு கூடவா போக போகுத? வெங்கடேசும் நீயும் ஒருத்தர் விரும்பினது இந்த ஊருக்கே தெரியும் தானே? கல்யாணம் கட்டிக்கிட்டு தானே போற? உன் தங்கச்சிங்க வாழ்க்கைய நான் பாத்துக்கிடுதேன். நீ முதல்ல கிளம்படி கோட்டிக்காரி. ரத்னா, இப்ப நீ என்ன பண்ண சொல்ற? என் மவளை கூட்டிட்டு போன மாப்பிள்ள கல்ல நவலவா? ஐயோ அப்பா, இல்ல மாப்பிள்ள கூட நீ போன உன் கல்ல நவலவா? உங்க அப்பனுக்கு வயசாயிடுச்சு. அந்த சவுந்தர பாண்டியம் இல்ல முத்து பாண்டியம் எதுக்குற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்லத்தான். நீ மாப்பிள்ள கூட போறது என்னப்பா அப்படி எல்லாம் யோசிக்காதீங்கப்பா. இப்ப என்ன, நான் அவர் கூட போகணும் அவ்வளவுதானே? கிளம்புத, நான் கிளம்புதப்பா. போதுமா? எல்லாரும் கொடுத்தா என்ன மன்னிச்சிருந்தா. சந்தோஷமா இருக்கு. ரத்னா, டைம் ஆகுதுடி, சீக்கிரமா கிளம்புடி. உன் நொண்ண வரத்துக்கு முன்னாடி கிளம்பு. டைம் ஆச்சு பாரு. யாராச்சும் பாக்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமா கிளம்புங்க. சரி ரத்னா, நீ கிளம்பிட்டி. நாங்க வர போயிட்டு வாங்க. எப்படி இருந்தாலும் இந்த வாட்டி நம்ம ஜெயிச்சிருவோம்ல. நாம தான் ஜெயிப்போம். மச்சான், நான் என்ன சொல்ல
வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க மாட்டியா? அது இல்ல மச்சான், நான் இலே, உனக்கே தெரியும் இந்த குடும்பத்து மேல ஏற்கனவே ஒரு பழி இருக்கு. என் தங்கச்சிகளால இன்னொரு பழி இந்த குடும்பத்து மேல வரக்கூடாதுல. இலை, உன் பாசத்தை பார்க்க எனக்கு புள்ள இருக்குதுல. ஆனா இப்ப அந்த வீடியோ வந்திருக்கேல, அதை தாண்டி நீ எப்படில ஜெயிப்ப? ஜெயிப்பாத்த சத்தியம் ஏன் பக்கம் இருக்கு. சத்தியமா ஜெயிப்ப. இலை, என்னல சொல்லுத? அந்த வீடியோ உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். என் தங்கச்சிக்கு நம்புது அழுவ, அது போதும் எனக்கு. நீ வாழ, உள்ள வாழ. வாப்பா. போ போ போ, இடம் பிடி போ. ஏய் பெருசு, என்ன நீ பாட்டுக்கு உள்ள போற? நீ என்ன டிக்கெட்டா போட்டிருக்கா? டிக்கெட்லாம் இல்ல. உள்ள போனா வெறும் சத்தியம் மட்டும்தான். வெட்டிக்கலையே, கையில ஊத்து. ஊத்திடுவோம். கை நீட்டு. நொட்டாங்க நீட்டுப்பா, நொட்டாங்க நீட்டு. ஊத்து. இது என்னதுங்க? பால்ல அடிச்சு சமூகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சத்தியம் பண்ணிட்டு உள்ள போய் பரம ஆட்டத்தை பாரு போ. ஐயோ, பால்ல அடிச்சு சத்தியமா பொல்லாப்ப வந்துரும்ல. சத்தியத்தை மீறினா தான் உனக்கு பொல்லாப்பு வரும். சொன்ன வாக்குப்படி நடந்துகிட்டுனா நல்லதே நடக்கும். சத்தியம் பண்ணிட்டு போய் பரமாட்டத்தை பாரு போ. சரி போப்பா. சத்தியம், சமூகத்துக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். போ போ போ. நிக்கவே முடியல, இத பரமாட்டத்தை பாக்கணுமா? பாத்து போ, கீழே கீழே விழுந்துட போற. போலாமா? ஏய் ஏய், ஒழுங்கா வரிசையில் நில்லுங்க. இங்க பாரு, எல்லாருக்கும் கையில பால் ஊத்துவாரு. அந்த பால் மேல அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு சமூகத்துக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. எல்லாரும் போய் பரமாட்டத்தை பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? சரி சரி, ஊத்து, பாலை ஊத்து. வெட்டுக்கலையே. சத்தியமா சமூகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். ஓட்டு சண்முகத்துக்கு தான். ஊத்து ஊத்து ஊத்து. சத்தியமா சமூகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏய், சமூகத்துக்கு போ தான். போ போ, பேசிக்கிட்டே அடி வெட்டுதானே முட்டாளு. ஏய், என்னலே என்னாச்சு? ஓட்டு போடுற வயசுல ஒரு ஆம்பளை கூட ஊர்ல இல்ல. 50 பேர் இங்க வந்தாச்சு. இல்லையே, இன்னும் 4 டிக்கெட் குறையுதே. யார் அண்ணாச்சி? அந்த சவுந்தர பாண்டி, முத்து பாண்டி, சிவபாலன். அவங்களாம் வருவாங்களாயா? சரி, அதை விடு. அதுல கூட கடைசியா நமக்கு ஓட்டு போடுற ஒரு ஆளை காணமே. யார சொல்லுதிய? சண்முகத்துக்கு தான் எப்போ என் ஓட்டு. போ 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 போ. போ போ. ஏய், இருங்க, எங்க 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 அண்ணாச்சி, இவருக்கு எக்ஸ்ட்ரா பால் ஊத்தி 7 தடவை சத்தியம் வாங்கணும். எதுக்கு சத்தியம் கேக்கியா? ஏன்னா அண்ணன் ரொம்ப ஸ்பெஷலா. ஐயா, இதுக்கு போய் எதுக்கியா சத்தியம்? ஐயோ, நாட்டிய இளவரசி, கனவு கண்ணி, மதுரை பரமு டான்ஸ் தானே. ஏய் சனியா, பரமு டான்ஸ பாக்கணும்னா நீ பால் மேல சத்தியம் பண்ணி சமூகத்துக்கு ஓட்டு போடுவேன்னு சொன்னாதான் பார்க்க முடியும். போ போ போ, மதுரை பரமு டான்ஸ் சத்தியம் பண்ணிட்டு போ. இதுக்கு எதுக்கு சத்தியம்? எதுக்கு சத்தியம் கேக்கியா? காசு எம்பிட்டு வேணும்? ஏய், உன் காசு யாருக்குள்ளே வேணும்? மதுரை பரமு டான்ஸ பாக்கணும்னா காசு முக்கியம் இல்ல, சத்தியம் தான் முக்கியம். சமூகத்துக்கு ஓட்டு போடுவேன்னு பால் மேல சத்தியம் பண்ணிட்டு உள்ள போ. பரமுடா, சத்தியம் பண்ணா, கிளம்புடா. சத்தியம் பண்ணு பண்ணு. சத்தியம் 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 சத்தியம். அதுவும் தாலிய தொட்டு சத்தியம் பண்ண நான் அப்பதான் நம்புவேன். பா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் என்னடா சின்ன விஷயம்? எது சின்ன விஷயங்க? இது எலெக்ஷனு. ஒத்த ஓட்டுல கூட தோல்வி வரும். எனக்கு வர வேண்டிய ஓட்டை எம்புட்டு தூரம் சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு அந்த வெறும் பயலுக்கு போக வேண்டிய ஓட்டையும் நான் கெடுக்கணும். அதுதான் அரசியல். சத்தியம் பண்ணிடிய, சத்தியம் பண்ணு. இப்ப என்னங்க? தாலி மேல சத்தியம் பண்ணணும், அப்படித்தானே? செய்த. நீங்க கட்டின இந்த தாலி மேல சத்தியமா உங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். போதுமா? சத்தியம்.
அம்படுதே எனக்கு வேணும். இது போதும் எனக்கு. சரி வா, எல்லாரும் கிளம்புவோம் வாங்க. நீ எல்லாம் வர வேண்டாம், இங்கேயே கடை. நான் ஓட்டு போட வேணாமாப்பா? நானும் வரேன்ப்பா. ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, நீ வீட்லயே கிடங்க. அப்பா நானும் உங்களுக்கே ஓட்டு போடுவேன்னு உங்க மேல சத்தியம் பண்ணவா? நீ வேணாம், நீ ஒரு ஆணியும் புடுங்க வேண்டாம். உனக்கெல்லாம் சத்தியம் சக்கரை பொங்கல் நல்லா தெரியும் எனக்கு. நீ அந்த யார அந்த இசக்கி அப்படியே மனசுல வச்சுட்டு அந்த இடத்துல போய் அந்த வெறும்பயலுக்கு ஓட்டு போடுவேன். வேணாம், நீ ஒழுங்கு மரியாதை வீட்டிலேயே கடை. அப்பா நானும் வரேன்ப்பா. இந்த உன்னை காலுகையை உடைச்சிட்டு வீட்டிலே உட்கார வச்சிருவேன் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு காலையில தாலி கட்டுறதுக்கு ஐயரை நீயே கூட்டிட்டு வந்துருவியா இல்ல நானே கூட்டிட்டு வந்துருவா? ஹேலே, நாளைக்கு நான் ஜெயிச்சிட்டா நீ தூக்குல தொங்குறதுக்கு நீயே கயிறு ரெடி பண்ணிக்கிறியா இல்ல நீ வச்சிட்டு சுத்திரி அந்த தாலி கயிறு அதுலயே தொங்கிடுறியா? இன்னும் நீ அடங்கல. நாளைக்கு இருக்குடா. உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினதும் உன் கண்ணு முன்னாடியே அவளை வெளுன்னு வெளுப்ப. நீ தடுக்க முடியாதபடி தவிக்கத்தான் போற. நீ செய்யற அம்பட்டு தப்புக்கும் உன் தங்கச்சி செமத்தியா வாங்குவா, பாத்துட்டே இரு. ஏலே, உன்னை அத்தனை வாட்டி புரட்டி எடுத்திருக்கேன், ஒரு புல்ல கூட நீ புடுங்கல. உன் வீரத்தெல்லாம் எடுத்துட்டு போய் பொம்பளை ஆள்கிட்ட தான் காட்டுவியா? ஏலே, ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் மோதணும்ல. இந்த எலெக்ஷன் முடியட்டும்ல, அப்புறம் இருக்கு உனக்கு திருவிழா. முருகா. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். பாக்கியம் வா பரணி. இந்த சிலிப்பு கொடுத்துட்டேன், போங்க போங்க. தென்னை மரம் மந்திரம் சொல்லிக்கிட்டே போங்க. ஜெயிக்கிறோம். இல்ல முத்துப்பாண்டி இங்க வாழ. என்னல இப்ப என்ன பிரச்சனையா அவனுக்கு? ஓரா பேசுதான்ப்பா. அடிச்சு தூக்கி உள்ள போட்டுலாங்கிற வெறி வருது. இல்ல அடங்கு. எலெக்ஷன் நேரம், நாம தான் பொறுமையா இருக்கணும். இப்ப சரி விடு. போலிங்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வர பொம்பளைங்கெல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டு போறாப்பா. அது ஆம்பளைங்கெல்லாம் தென்னை மரம் தான் எப்போ டிசைட் பண்ணிட்டாங்க. பா, உங்களுக்கு தான் இந்த பிரசிடென்ட் பதவி. என்ன இந்தா கேட்டி, சீக்கிரமா சாவியை திருப்பி கொண்டாந்துரு. அந்த மனுஷனுக்கு தெரிஞ்ச எந்த இடம்னு கூட பார்க்க மாட்டாரு, கண்ணத்திலேயே 4 இழுத்து விட்டுருவாரு. கவலைப்படாத அத்தை, அதெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிடுதேன். அண்ணா, என்னலே ஜெவபாலனை வீட்டுல வச்சு பூட்டிருக்காங்க. எல்லாம் உனக்கு ஓட்டு போட்டுருவான்னு தெரிஞ்சுத. நான் அத்தைக்கிட்ட பேசி வீட்டு சாவி கொண்டாந்துருக்கேன். மாமாக்கு தெரியாது. என்னலே கூட்டிட்டு வந்துருன. ஒரு ஓட்டுன சரி போ, நான் பாத்துக்கிட்டேன். நீ ஓட்டு போட்டியா? இல்ல போடணும்.
என்னாச்சு? சம்பவம் கேட்டீல? நீ போய் அவனை பத்திரமா கூட்டு வாங்க. சரி சம்பவம். வெட்டுக்கிளி நீ அண்ணன் கூட நான் வந்துடுறேன். சரி அண்ணாச்சி. வா சம்பவம், டீ குடிப்போம். எலெக்ஷன் முடியிற வரைக்கும் குடிக்க மாட்டேன்னு சொன்னோம்ல. நாங்க கிளம்புறோம். ஓட்டலாம் போட்டீங்களா? எல்லாரும் போட்டுட்டோம். சரி அண்ணாச்சி அது கொடுங்க. இலை தெரியாம பத்திரமா அத்தை கிட்ட கொடுத்துரு. அப்பாடா எடுத்துட்டு வந்தியா? இந்தா கொண்டா. அந்த மனுஷன் வந்து தொலைச்சிட போறாரு. நாங்க போயிட்டு நீ வரோம். போ போ வரோம். சரி நான் பண்ணிட்டு வெட்டுக்கிளி இருக்கேன். ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக கூடாது. சரி அண்ணாச்சி. அண்ணாச்சி ஓட்டு போற இடம் தானே, எதுக்கு துண்டை போட்டு மறைச்சிட்டு போறீங்க? நல்லா தைரியமா போங்க. சரி சண்முகம். போய் நமக்கே ஓட்டு போடுங்க. இடே வெட்டுக்கிளி அண்ணாச்சி. லிஸ்ட்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாம் வந்துட்டாங்களா பாரு. ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக கூடாது. அண்ணாச்சி இன்னும் இந்த சண்முகம் சேர்ந்து 10 பேர் வரலையா அண்ணாச்சி? என்னது 10 பேர் வரலையா? ஏலே ஒருவேளை ராத்திரி ரெக்கார்ட் டான்ஸ் பார்த்துட்டு எல்லாம் உரையிட்டானுங்களோ? ஏலே அவனுங்க வரலன்னா நாம தோத்து போக வாய்ப்பு இருக்குடா. ஐயோ இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. இந்தாங்க சிலிப்பு. முருகா தென்னை மரம் ஜெயிக்கணும். முருகா முருகா முருகா. பாண்டி காலையில ஐயருக்கு சொல்லிடு, அவரை கவுண்டிங் சென்டருக்கு நேரா வந்துட சொல்லு. ரிசல்ட் வந்த அடுத்த நிமிஷம் ரத்னாவை தூக்கிட்டு வந்து அங்கனையே வச்சு நீ தாலியை கட்டிடலாம். ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுப்பா. மோ நாங்க கவுண்டிங் முடிஞ்சு திரும்பி வர்றப்ப 2 ஆர்த்தி ரெடி பண்ணி வை. உன் அப்பா ஜெயிச்சதுக்கு, இன்னொன்னு நான் ரத்னாவோட வீட்டுக்கு வர்றதுக்கு. என்னடா மதுரை வீட்டுக்கு வர போறாங்க? டேய் கையை காட்டு. ஏய் அந்த கையை காமிடா. கோட்டியா பிடிச்சிருக்கு. என்னல அது? பொம்பளை புள்ள மாதிரி நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டிருக்க. என்னைய வீட்லயே போட்டு அடைச்சிட்டு போயிட்டீங்கல்ல, அதான் போர் அடிச்சது. அக்காவோட நெயில் பாலிஷ் எடுத்து போட்டுக்கிட்டேன். என்னக்கா எப்படி இருக்கு? You look really nice. பா இவனை நெசமாவே நீங்க தான் பெத்தியலா இல்ல குப்பை தொட்டில இருந்து பொறுக்கிட்டு வந்தீங்களா? என் தலை எழுத்துல அவன் அம்மா கூட அப்படியே தப்பாம வந்திருக்கி. என்னை சாவடிக்கிறா.
நான் சொல்றது அம்பட்டும் சத்தியம். என் அப்ப முருகன் மேல சத்தியம். என் குடும்பத்து மேல சத்தியமா சொல்லுதேன். இப்ப நான் சொல்ல போறது அம்பட்டும் நடந்த நெசம், சத்தியமான உண்மை. நீங்க எல்லாரும் ஒரு பொம்பளை புள்ள டான்ஸ் ஆடுற பாக்குறதுக்காக இவங்க 2 பேர் கையிலயும் பால்ல சத்தியம் பண்ணியில. அப்படிப்பட்டவல்ல நானு. 2 புள்ளையோட வாழ்க்கையை காப்பாற்றணும்ன்றதுக்காக அம்புட்டு பால்லையும் குளிச்சுட்டு நிக்க. இப்ப நான் சொல்ல போறது அம்புட்டு நெச்சம். நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போக. உங்க எல்லாருக்கும் ஒரு வீடியோ வந்துச்சா? அந்த பரணி கட்டிக்கு போற டாக்டர் நான் அடிச்ச மாதிரி வந்துச்சா? பாத்துட்டு என்ன காரி துப்புனீங்களே. ஆனா உண்மையிலே நடந்தது என்ன தெரியுமா? ஆமா, நான் அவனை அடிச்சேன். எதுக்காக? எதுக்காக? பரணி மேல இருக்கிற ஆசையில அடிச்ச நினைச்சீங்களா? யோ, ஒரு அப்பாவி பண்ண ஏமாத்திட்டு ஓட பார்த்தாயா அந்த டாக்டர்? அந்த புள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் தான் அடிச்சேன். சொல்லுங்க, நான் பண்ணது தப்பா? சொல்லுங்க. தப்பு இல்ல சண்முகம், தப்பு இல்லப்பா. எங்களுக்கு இப்பதான் உண்மையே புரிஞ்சது. பாருங்க அண்ணாச்சி, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுதேன். இந்த தேர்தலில் நின்று நான் எதையும் சாதிக்க போறது இல்ல. அந்த பதவி மேல எனக்கு ஆசை கிடையாது. என் தங்கச்சி வாழ்க்கையையும் பரணி எந்த சூழ்ச்சியிலையும் சூதுல இருந்து தான் காப்பாற்றணும் நினைக்க. இந்த 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையை காப்பாற்றணும் தான் சின்ன எலெக்ஷன்ல நிக்க. தயவு செஞ்சு என்னை நம்புங்க, தயவு செஞ்சு என்னை நம்புங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை காப்பாற்றணும் நினைச்சா நாளைக்கு நடக்கிற எலெக்ஷன்ல எனக்கு ஓட்டு போடுங்க. இன்னும் நான் சொல்றத நீங்க நம்பலனா அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் அண்ணாச்சி, உங்க இஷ்டம். சம்பவம் உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல. இப்போ என்னோட வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்கு. இதுல கோபம் வேற உங்களுக்கு. நான் தோக்குறவில்ல, நான் தோக்குறவில்ல. என்னைய தோக்க அடிச்சிருக்காங்க, சதி நடந்திருக்கு. ஆமா, ஒரு ஓட்டுல தோத்திருக்கேன் நானு. விட மாட்டேன், விட மாட்டேன். யாரு அந்த ஒரு ஓட்டுக்கு? யாரு காரணம்? மாட்டேன், மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். யாரு? தெரியும்டி, தெரியும், எனக்கு நல்லா தெரியும். நான் ஜெயிச்சிடவே கூடாது. என் பொண்ணு உன் அண்ணன் மகனோட வாழணும். அதுதானே உன்னோட எண்ணம். நீயும் தானே அந்த ஒரு ஓட்டுக்கு காரணம். எனக்கு நல்லா தெரியும். நீயும் தான் ஒரு ஓட்டு. நான் தோக்கிறதுக்கு நீயும் தான் காரணம். உன் அண்ணமாவ ஜெயிச்சதுக்கு நீயும் தான் காரணம். விடக்கூடாது ஒண்ணு, விடக்கூடாது ஒண்ணு. என்னப்பா விடல. அவரு தோத்து போன வெறியில இருக்காரு. யாரையாவது இப்ப அடிக்கணும். அதான் ஏன் மேல பாய்தாரு. விடல, என்ன அடிச்சு கொல்லட்டும். நீ கொஞ்சம் பேசாம இருமா. அடிச்சு கொல்லத்தான் செய்வ. ஆமா, கல்யாணத்தை நீதான் பிளான் பண்ணி கெடுத்த. இந்த தேர்தலையும் நீதான் பிளான் பண்ணி கெடுத்துட்ட. உன்னையெல்லாம் ஒண்ணு கொல்லாம விடக்கூடாது. சும்மா நிறுத்துங்க. வாஸ்தவமா நான் உங்களுக்கு ஓட்டு போட்டே இருக்க கூடாது. அவன் என்னோட அண்ணன் மகன் தான். ஆனா நீங்க யாரு? ஏன் புருஷன் இல்லையா? நான் எப்படிங்க உங்களுக்கு ஓட்டு போடாம இருப்பேன்? நீ இத செஞ்சிருப்ப. ஆமா, நீ மாத்தி போடல சொல்லு. தாலி மேல சத்தியம் வாங்கிருக்கிய, அத நான் எப்படிங்க மீறுவேன்? கொடுத்த சத்தியத்தை மீறது எங்க பரம்பரையிலேயே இல்லங்க. இதுக்கு மேலயும் நீங்க என்ன நம்பலன்னா நான் என்னத்தை செய்ய? எப்படியோ போங்க.
பா, எத்தனையோ ஆயிரம் ஓட்டு விழுந்திருக்கு. அதுல உங்களுக்கு விழாத ஓட்டு எதுன்னு எதை போய் தேடுவீங்க? இல்ல ஒரு ஓட்டுல ஒரு ஓட்டு இது வரைக்கும் நடக்காதது நடந்திருக்கு. நான் நிக்க வச்சா எவரா இருந்தாலும் ஜெயிப்பா. இன்னைக்கு நான் நின்று தோக்கேன். ஒரே ஓட்டு ஒரு ஓட்டுல தோத்துருக்கேன். நானு விடக்கூடாது. இப்ப என்னல, இப்ப எதுக்கு கொட்டு அடிச்சுக்கிட்டு வரானு இவனு? பின்ன வராம பஞ்சாயத்துல வச்சு கையெழுத்து போட்டு கொடுத்தோம்ல, பின்ன அதான் தங்கச்சியை கேட்டு வரான்னு நினைக்கிறேன். பரணியவா? எம் பொண்ணியா? முடியாது. நான் அவளை அனுப்ப மாட்டேன். ஐயா, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க, அதுவும் பஞ்சாயத்தார் முன்னாடி. சும்மா விடுவாளா? எவன்ல பஞ்சாயத்து? எவன் பஞ்சாயத்து? எவன்? எல்லாரும் ஏன் காலுக்கீழதான். அது மட்டும் இல்ல, நான் எவன் பேச்சு நான் கேட்க மாட்டேன். கேளா பாரு, நீ உள்ள போ. ஆமா, நீங்க இருக்க வேணாம். இப்போ உள்ள போ. பாக்கியம், நீ இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ. அடிக்கிறியாப்பா? எழுந்துரு வெற்றிலே பாத்து. என்னனே பிரசிடென்ட் பிஏ அடிக்கிறாங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இரு அணைச்சிங்களா? இப்படி தூரம் வந்தாச்சு, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா இல்ல நான் ஆரம்பிக்கிட்டா? யார் பேசினா என்னப்பா, விஷயத்தை சொல்லி பிள்ளைய கூட்டிட்டு போனா போதும். ஆமாப்பா. என் பொண்ணை கேட்டு வீட்டுல காலடிய வச்ச வெட்டி பொலி போட்டு. ஐயா, இது தப்புங்க ஐயா. நீங்க தானே இந்த திட்டத்தையே சொன்னீங்க, நீங்க தானே இந்த பந்தயத்தையும் வச்சீங்க. எழுதுறதுக்கு சாட்சியா நாங்க இருக்கோம். பஞ்சாயத்துல எழுதி கொடுத்தத மீறலாமா? ஐயா, சும்மா ஒண்ணு எழுதி கொடுக்கல, 4 பேர் சாட்சி கையெழுத்து போட்டு ஊர் பொதுவில் எழுதி கொடுத்துருக்கு. அப்புறம் தப்பா பேரும் பாத்துக்கிடுங்க. ஆமால, நான் தான் எழுதி கொடுத்தேன். இப்ப நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். அப்படித்தான் முடிஞ்சது. இதுக்கு மேல இங்க ஒருத்தனை நிக்க கூடாது. இல்லங்கய்யா, இதையெல்லாம் ஏத்துக்கிட முடியாது. கொடுத்த வாக்க மீறது பெரிய மனுஷனுக்கு அழகில்ல.
எங்க முன்னால எழுதி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நாங்க சாட்சியா நிக்கிறோம். பேசாம உங்க பொண்ண பிரசிடென்ட் கூடவே அனுப்பி வச்சிருங்க, அதான் நியாயம் பார்த்துடுங்க. பிரசிடென்டா? ஆர்ல இவனா இவனா பிரசிடென்ட்? இவன் வெறும் பேவன். இவனை எல்லாம் நான் பிரசிடென்ட்னு நான் ஏத்துக்கணுமா? முடியாதுல, முடியாது. இல்ல, நான் எழுதி கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிறேன். நான் ஆமா முடிவா சொல்லுது, நான் எழுதி கொடுத்ததை வாபஸ் வாங்கிக்கிறேன். என் பொண்ணு நான் அனுப்ப மாட்டேன். கிளம்புங்க எல்லாம். அண்ணாச்சி, என்ன பேசுறாரு இந்த பெரிய மனுஷன்? இதுவே நான் தோத்து போயிருந்தா சும்மா விட்டுருவாரு அவரு? நான் தோத்து போய் இதே மாதிரி இந்த போட்டியில இருந்து வாபஸ் வாங்கிட்டுதேன். நான் என் தங்கச்சியை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னா சரின்னு போயிடுவாங்களோ இவரும் மாவனும்? அவன் அப்போத்துல இருந்து தாலியை சட்டப்பையிலே வச்சு சுத்திட்டு இருக்கான். மறுபடி பார்த்தா நம்ம எல்லாரும் தான் போய் அழைச்சிட்டு வரணும். ஆனா பரணி வருவாளா? இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே பெரிய குழப்பமா இருக்க. என்னால நம்பவே முடியலக்கா. நிஜமாவே அண்ணன் ஜெயிச்சிருச்சா? ஏட்டி, அதுதான் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ்லயே சொல்லிட்டாவல்ல, அண்ணா அம்புட்டல உழைச்சிருக்கு, அதுதான் ஜெயிச்சிருக்கு. இதுல உனக்கு என்னடி சந்தேகம்? அப்ப இனிமே நம்ம வீடு பிரசிடென்ட் வீடா? நாமெல்லாம் பிரசிடென்டோட தங்கச்சியலா? எப்பா, நீயும் பிரசிடென்டோட அப்பா தான். அடைய ஆண்டி, நீ வேற. நினைச்சு பார்த்தா என்னாலே நம்ப முடியல. ஆனா இந்த பரணி விஷயம் மட்டும் இல்லைன்னு வையி, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த நிலைமையில அந்த பிள்ளைகிட்ட போய் என் வீட்டுக்கு வாழவான்னு சொன்னா என்ன நடக்கும்னு நானே கிதக்குன்னு கிடக்க. கூப்பிட்டு தானப்பா ஆகணும். ஒருவேளை அண்ணன் தோத்திருந்தா அந்த முத்துப்பாண்டி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்றுப்பாவல்ல. சும்மாவா நின்னுருப்பான்? பத்திரத்தை காட்டி அக்காவை தூக்கிட்டுல போயிருப்பான். நடந்ததுலயே ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா? நாங்க அத்தனை பேர் வற்புறுத்தி சொல்லியும் நீ அந்த வாத்தியார் மாப்பிள்ள கூட போகாம இருந்த பாரு, அதுதாத்தா. எங்க எல்லாரும் கண்ணு முன்னாலேயும் தாத்தா உன் கல்யாணமே நடக்கும். அப்பா, உண்மையிலேயே அன்னைக்கு அண்ணன் ஜெயிக்கணும் நம்பிக்கையே இல்லப்பா. ஆனா அண்ணனை விட்டு கொடுத்துட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. அதான் அப்படி. கேள்விப்படுதல? மாமா, எந்த காலை எடுத்து வச்சு உள்ள வரணும்னு சொன்னீங்க? அது வலது காலை எடுத்து வச்சு உள்ள பார்த்தா. தள்ளுங்க. இடது காலை வச்சு உள்ள போனா ஒண்டாட்டிக்கு ஆயுசு கெட்டின்னு அதுக்குதே. சாமி கும்பிடணும்ல, இல்ல தெய்வ குத்தமாயிரும்ல.
பண்ணாதன்னு சொல்றேன்ல. இதுக்கு மேலயும் கம்பல் பண்ணீங்க மொத்த வீட்டையும் பத்த வச்சிருக்கேன். அப்பா, அவ செஞ்சாலும் செஞ்சிருவா. அவளுக்கு என்ன இஷ்டமோ அவ அப்படியே இருக்கட்டும். அவளை விட்டுருங்க. பரணி, என்னதான் இருந்தாலும் இது உன் மாமனாருடைய வீடு. விளக்கேத்து தானே சொல்றோம், மாட்டேன்னு சொல்லலாமா? எப்படி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம என்கிட்ட இந்த மாதிரிலாம் உன்னால பேச முடியுது? ஏண்டி, ஒரு தடவையாச்சும் நான் என்ன பத்தி கவலைப்பட்டிருக்கேனா? இவன் தாலி கட்டினதுக்கு அப்புறமா கூட உன்னோட வாழ்க்கைய பத்தி தான் கவலைப்பட்டேன். கூட பிறந்தவனா இருந்தாலும் அந்த முத்துப்பாண்டி கெட்டவன். நீ அவன் கிட்ட சிக்க கூடாதுன்னு நான் எவ்வளவு அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? இப்ப வந்து நீ என்ன இந்த வீட்ல விளக்கேத்த சொல்ற? என்னடி நியாயம் இது? ஓஹோ, கூட பிறந்தவனாச்சே, விட்டு தருவியா? இதோ பாருங்க, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நான் வீட்டுக்குள்ளதான் வந்திருக்கேன், ஆனா நான் வாழ வரல. நான் இங்க வந்ததே இவனை பழி வாங்கதான். இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இவனை துடி துடிக்க வைக்க போறேன். இவ கழுத்துல ஏண்டா தாலி கட்டணும்னு இவன் துடிப்பான். நிம்மதியாவே இருக்க மாட்டான், இருக்க விட மாட்டான். இவன் கையால இந்த தாலி அறுத்து வாங்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு நீ போ சாமின்னு கதறணும். கதற வைப்ப. எல்லாரும் பார்த்துட்டே இருங்க, இது நடக்கதான் போகுது. அது அவ வெயில்ல ரொம்ப தூரம் நடந்து வந்தாளா, அதுல டயர்டா இருப்பான்னு நினைக்கேன். ஒத்த ஓட்டுல நான் தோத்துட்டேனே. ஒரு ஓட்டு எவன் போட்டிருப்பான்? எனக்கு என்னவோ கூட இருக்கிறவனும் குழி பறிச்சிருப்பான்னு தான் தோணுது. அவன் மட்டும் என் கையில சிக்கி நான் செத்தான். ஐயா, என்னலே ஆறுன்னு தெரியுமா இல்லையா உனக்கு? நீங்க புலம்பிட்டு கிடைக்கல. எதுக்கு? நீ என்ன செய்ய போற? இல்ல என்னலே புலம்புறேங்கிற, கச்சேரியா வாசிக்கிற, பக்கவாதிய வாசிக்கிறதுக்கு? இல்லங்கய்யா, இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற மாதிரி தெரியல. என்ன சொல்ல வர? இல்லைங்கய்யா, எல்லாம் அந்த அப்பம் முருகனுடைய சித்து விளையாட்டு மாதிரி தெரியுதியா. பரணி, உட்காந்து சாப்பிடு. ஏய், நீங்கெல்லாம் யாரு கட்சின்னு எனக்கு தெரியும். எனக்கு அவன் கூட உட்கார்ந்து சாப்பிடுறதுல இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். இவ இப்படியே பேசிட்டு இருந்தா கேட்க மாட்டா. வாங்கிட்டி இழுத்து உட்கார வைக்கலாம். பரணி வா வா. ஏய், விடுங்க, கிட்ட வராதீங்க சொல்லிட்டேன். விடுங்க, என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். விடுங்க, என்ன சண்டை போட வைக்காதீங்க, அவ்வளவுதான். எல்லாரையும் அடிச்சிருவேண்டி. போங்க. ஏ பரணி, இப்ப நீ என்னதான் செய்ய போகுத? சாப்பிடாமலே இருந்துருவியா நீ? கேட்டி, இதான் உனக்கு தோது. வேண்டான்னு சொன்னா பட்னி கிடந்து சாவு. அதான் ஏற்கனவே என் வாழ்க்கையை கொன்னுட்டியே, புதுசா வேற சாகணுமா? போமா. பாக்கியம்.
யாரையும் கட்டாயப்படுத்தி வாழ்க்கைய வாழ வைக்க முடியாது. அது என்னென்ன பிடிவாதம் அவளுக்கு? கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, இனி இப்படிதான் வாழணும். அண்ணா நீ சும்மா இருன. அவ எத்தனை நாளைக்கு தான் பட்னியா கிடக்குறான்னு பாக்க. எல்லை சம்முவோம், நீ சாப்பிடல, அவ கிடக்குற. அது எப்படி அத்த? அவ பிடிச்சி வந்தாலோ பிடிக்காம வந்தாலோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டாவல, அவளை பட்டியும் கிடக்க வச்சுட்டு எப்படி அத்த நம்ம சாப்பிடுறது? கிளை கோட்டிக்கார பையில, அவளுக்கு பசிச்சா அவளே சாப்பிட்டுக்கிடுவா. அவளை பத்தி பெத்தவ எனக்கு தெரியாதா? நீ சாப்பிடு. இல்ல அத்த, எனக்கு மனசு கேட்கல. கிளை முட்டாளு, இப்படி எல்லாம் செஞ்சாதான் நீ அவளை அனுப்பி விடுவேன்னு சொல்லி அவ பிளான் போடுதா. அதே மாதிரி நீயும் நடந்துப்பியா? எப்படி அத்த? அவ சாப்பிடாம இருக்கும்போது இங்க பாருல, இந்த ஜென்மத்துல அவதான் உன் பொண்டாட்டி. இந்த வீட்டோட மருமக அவதான். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. ஆனா அவளை இந்த வீட்டுல தான் நீ வாழ வைக்கணும். அம்பிட்டுதான் சொல்லுவேன்.